ஐயோ! என்ன கூட்டம்ன்றீங்க. இந்த எக்ஸிபிஷன் கொடிசியால போட்டாலும் போட்டாங்க. செம்ம கூட்டங்க. சரி நாங்களும் ஏர்லியரா போய் எக்ஸிபிஷன பார்த்துரலாம் அப்படின்னு வீட்ல இருக்க குட்டீஸ்லாம் கூப்பிட்டு கிளம்பி போனோம். ரொம்ப ஏர்லியராவே போயிட்டோங்க. கிட்டத்தட்ட 4:30, 5 கிட்டயே போயிட்டோம். ஸோ அப்பவே அவ்வளோ மக்கள் இருக்குங்க. அவ்வளோ வண்டி, பைக்கு, கார்ல அவ்வளோ நிக்கிது. உண்மையிலேயே வந்துட்டு இதில அவ்வளோ பேர் வந்துட்டு போயி உள்ள எப்படி இருக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. எல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல, யூடியூப் ரீல்ஸ்ல வந்துட்டு வீக்கெண்ட்னா போங்க, வீக்கெண்ட்னா போங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வீடியோஸ் போட்டு கொளுத்தி போட்டு விட்டாங்க. குழந்தையெல்லாம் வந்து பார்த்துட்டு போயே ஆகணும்னு சரியான அடங்க. சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, எல்லாம் குழந்தை குட்டியோட நிற்கிறாங்க லைனில். ரொம்ப நேரமாக நிற்கிறாங்க. ரொம்ப தூரம் இருக்குது. க்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடிஷா ரோட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நிற்கிது. ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அது ஒன்று தான் இதில் பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா பைக்கு, காருக்கு நிப்பாட்டுறதுக்கு செம்ம வசதி. ஏன்னா வவுசியாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ வண்டி நிற்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ டிராஃபிக்கும் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே அந்த ஒரு பிரச்சனை இல்லை. பட் க்யூ மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உள்ளே போனோம்னா பார்க்க விடுவாங்களா? ஏன்னா கூட்டமாக இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் நெகட்டிவாக பார்க்குறேன். பட் நாங்கள் அங்கே போயிட்டு இந்த கூட்டத்தை பார்த்து இதுக்கு மேலே நின்னோம்னா கண்டிப்பாக உள்ளே போயிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு தெரியல. எல்லாமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் இன்னொரு நாள் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு. பட் கண்டிப்பாக கூட்டு போகணும். நீங்கள் இங்கே போனீங்களா? என்னென்ன ஆச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.